ஏப்ரல் 25, 1986 பிரிப்பேர்ட் USSR. அது மாலை நேரம். வழக்கமான தங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தாங்க அங்க வசிக்கும் மக்கள். அந்த ஒரு நகரம் உயரமான அடுக்குமாடிகளையும் திரும்பும் இடமெல்லாம் பச்சை போட்ட இடங்களையும் கொண்டிருந்த அழகிய நகரம். அது மட்டுமல்ல, நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்த தெருக்கள், அந்த தெருக்களை அலங்கரிக்கும் வண்ண விளக்குகள், அந்த வண்ண விளக்குகளுக்கு கீழே குழந்தைகள் பட்டாம்பூச்சி போல சிரித்து விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு நகரமே மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் ஒரே வாரத்தில் வரக்கூடிய மிக நீண்ட விடுமுறையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க அங்கிருக்கும் குழந்தைகள். அங்கு புதிதாக கட்டப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கும் ஒரு ஜெயிண்ட் வீல்ல ஏறி வானத்தை தொட போகிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பூரித்து கொண்டிருந்தாங்க குழந்தைகள். அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது தெரியாம, இந்த உலகத்தோட மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம, வாழும் போதே நரகத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம அந்த ஒரு நகரம் அமைதியாக உறங்க போகுது. அது சரியாக 1:23 ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து, அதை தொடர்ந்து அதிர்வலையை அந்த மக்கள் உணர்றாங்க. ஜன்னல் கண்ணாடிகள், வீட்டில் இருக்க கண்ணாடி பொருட்கள் எல்லாம் உடையுது. சுவர்கள் விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த நகரமே ஒரு நிமிடம் குலுங்குது. வானம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இது சாதாரண வெடி விபத்து அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வானத்தில் இருக்கும் ஜொலிப்பை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த வெடிப்பின் காரணமாக விஷவாயு காற்றுல பரவ ஆரம்பிக்குது. இங்க இருக்கும் ஒரு நிமிடமுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட போகுது அப்படிங்கிறது தெரியாம அங்கிருக்கும் மக்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் குழந்தைகளும் அந்த ஒரு விஷ காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் 36 மணி நேரங்களுக்கு. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்களை கொன்று குவித்தது மட்டுமல்ல, இன்றளவுக்குமே அதற்கான பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க அங்கு வசித்த மக்கள். அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் மேன்மேட் டிசாஸ்டர். தற்போது உக்ரைனின் தலைநகரமாக இருக்கும் கிவ்விலிருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த ஒரு அணுமின் நிலையம் தான் விளாடிமிர் இலிச் லெனின் அணுமின் நிலையம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் செர்னோபில் அணுமின் நிலையம். பல கனவுகளோட வடிவமைக்கப்பட்டது தான் இந்த அணுமின் நிலையம். முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட 6 ரியாக்டர்களை கொண்டு உலகத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த அணு உலையாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். இதோட முதற்கட்ட பணி 1970 ஸ்டார்ட் பண்றாங்க. இது கூடவே சேர்ந்து பிரிப்பேர்ட் என்ற ஒரு நகரமும் இங்கு வேலை செய்யும் நபர்களுக்காக நவீன வசதிகளோட கட்டமைக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு 2 ரியாக்டர்கள் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. RMBK-1000 என்ற வடிவமைப்பின் அடிப்படையில். அதுவும் இதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிந்தும் அதன் பின்பு 5 வருடத்துல அடுத்த 2 ரியாக்டர்களை ஓபன் பண்றாங்க USSR அரசாங்கம். ஒரு அணுமின் நிலையத்துல மின்சாரம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இந்த டிசாஸ்டர் எப்படி நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் புரியும். அணுமின் நிலையங்கள்ல அணுவை பிளந்து அதில் வரும் வெப்பத்தை அடிப்படையாக வைத்து நீரை ஆவியாக்கி அந்த நீராவின் வழியாக ஒரு டர்பைனை சுத்த வச்சு மின்சாரம் அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. இங்க அணுவை பிளப்பதற்கு யுரேனியம் 235 இல்லைன்னா புளூட்டோனியம் 239 வைப்பாங்க. இதை வைப்பதற்காக ஒரு ராடு செட் பண்ணுவாங்க. அந்த ராடு தான் ஃபியூல் ராடு. இந்த செர்னோபில் அணுமின் நிலையத்தில் வைக்கப்பட்ட மூலப்பொருள் யுரேனியம் 235. அணுவை பிளப்பதன் மூலமாக நியூட்ரான் அப்படிங்கிறது வெளிவரும். அந்த நியூட்ரான் 1 2ஆக மாறும், 2 4ஆ மாறும், 4 8 என அந்த ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷனா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலன்னா ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். இந்த செயின் ரியாக்ஷனை கட்டுப்படுத்துவதற்காக 2 ராடுகளை வச்சிருப்பாங்க. ஒன்று மாடரேட்டர், இன்னொன்று கண்ட்ரோல் ராடு. கண்ட்ரோல் ராட் அப்படிங்கிறது வேகமாக போகும் ஒரு காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தும் பிரேக் போல. ஆனால் அந்த சம்பவத்தன்னைக்கு கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய கண்ட்ரோல் ராடு தன்னோட வேலையை சரியாக செய்யலை.
இதனால ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு பண்ணது இதுதான். ஏப்ரல் 25 அணுமின் நிலையத்துல ஒரு சேஃப்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. என்னதான் அணுமின் நிலையங்கள் மின்சாரம் தயாரிச்சாலும் அந்த அணுமின் நிலையம் இயங்குவதற்கு இல்லைன்னா அந்த அணுமின் நிலையத்தோட ரியாக்டரை கூல் பண்றதற்கு கரண்ட் அப்படிங்கிறது தேவை. ஒருவேளை வெளியிலிருந்து வரக்கூடிய கரண்ட் தடைப்பட்டுச்சுன்னா இமீடியட்டா ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த கரண்ட் கட் ஆனதுலேருந்து ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஒரு 50 to 60 வினாடிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த 60 வினாடிகளுக்கும் ரியாக்டர் கூலாக வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அப்படியே மின்சாரம் தடைப்பட்டாலும் அணு உலையில் இருக்கும் டர்பைன் இயங்கி அந்த ரியாக்டரை கூல் பண்ற அளவுக்கு தேவையான மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த டெஸ்ட். இதற்கு முன்னாடியும் ஒரு 3 டைம் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார் சீஃப் இன்ஜினியர். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த விதம் தான் தவறானது. அனுபவமே இல்லாத நபரை தேர்ந்தெடுத்தது ஒன்று. இரண்டாவது, அங்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கும் ஆட்டோமேட்டிக் சேஃப்டி சிஸ்டமை ஆஃப் பண்ணது. நள்ளிரவு 12:28 அந்த ஒரு சேஃப்டி டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு டெஸ்ட்டுக்காக அணு உலையோட பவரை கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவர்கள் நினைத்த அந்த ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த இடத்துல தான் கோளாறு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த அணு உலை அந்த லெவல்ல ஸ்டாப் ஆகாம மேலும் கீழே பவர் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி பவர் கம்மியாச்சு அப்படின்னா அந்த கோரோட ஹீட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா உள்ள விஷ வாயுக்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அங்க இருக்கவங்க என்ன ட்ரை பண்ணியும் அந்த கோரோட பவர் கம்மியாகிறத டிராப் ஆகிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால ஷட் டவுன் பண்றதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் நபர்கள் சொல்றாங்க. ஆனா சீஃப் ஒத்துக்கல. பவரை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு கட்டளை இடுறாரு. இதற்கு முன்னாடி ஹீட்டை குறைச்சாங்கல்ல, தற்போது ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோலரோட வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கல. அதனால சீஃப் மேலும் ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுக்கிறாரு. அங்கிருக்கும் நிறைய கண்ட்ரோல் ராட்ஸை வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் 211 கண்ட்ரோல் ராட் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 8 கண்ட்ரோல் ராடை வச்சு அந்த இடத்துல டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு விதி மீறல் தான். ஒரு அணுமின் நிலையத்தோட ரியாக்டரில் குறைஞ்சபட்சம் 30 கண்ட்ரோல் ராடாவது இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் அதை மதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரியாக்டரை கூல் பண்ணுறதுக்கு போகிற தண்ணியை கூட ஸ்டாப் பண்ணுறாங்க. இதனால் கோர் மிகப்பெரிய அளவில் ஹீட்டாக ஆரம்பிக்குது. கட்டுக்கடங்காமல் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறி வருகிறாங்க அங்கிருக்கும் இன்ஜினியர்ஸ். ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு உணர்ந்த அந்த இன்ஜினியர் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை அழுத்த சொல்கிறாரு. அது வரைக்குமே அவங்க நினச்சிட்டு இருந்தது எந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது சால்வ் ஆயிரும்ட்டு. ஆனால் அது தப்பு அப்படிங்கிறது அப்போது அவர்களுக்கு தெரியாது. அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ராடுகள் உள்ள இறங்க ஆரம்பிக்குது. அணு பிளவை செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த கண்ட்ரோல் ராட் அதற்கு மாறாக வேலை செய்யுது. அணு பிளவை செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அந்த கண்ட்ரோல் ராடோட நுனியில கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சிருந்திருக்காங்க. இதுதான் இந்த டிசைனோட ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக பார்க்கப்படுது. கிராஃபைட் என்னதான் செயின் ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணி அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னாலும் இனிஷியலா கிராஃபைட் உள்ள இறங்குனதுமே அந்த செயின் ரியாக்ஷனை மேலும் அதிகரிக்க தான் ஆரம்பிக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கார் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்க காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா நம்ம சடனாக பிரேக் அடிப்போம். அங்கே அந்த கார் நிற்காம ஒரு செகண்ட் காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கார் நிறுத்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்துமோ அந்த ஒரு விளைவை தான் இந்த இடத்துல ஏற்படுத்துச்சு. அப்படி கண்ட்ரோல் ராடு உள்ள இறங்க அடுத்த நொடி கிட்டத்தட்ட 2000 டன் எடை கொண்ட அந்த அணு உலையோட மூடி காத்துல தூக்கி வீசுது. இந்த ஒரு வெடிப்பை தான் பிரிபேட் மக்கள் உணர்ந்தாங்க. இதோட ஷாக் வேவ்ஸ் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மக்களும் உணர்ந்தாங்க. ஆனா இந்த ஒரு விபத்துல மிகவும் மோசமான விஷயம் என்ன தெரியுமா? மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த கதிரியக்க தன்மை கொண்ட ஐசோடோப்புகள் காத்துல கலக்க ஆரம்பிச்சிச்சு. அயோடின் 131, cesium 137,
புளூட்டோனியம் 239 மற்றும் 241 என மிகவும் மோசமான ஐசோடோப்புகள் காத்துல கலக்க ஆரம்பிச்சு. இது எல்லாமே விஷத்தன்மை வாய்ந்தது. இதுலயும் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் அனைத்துமே வாசமோ நிறமோ இல்ல. ஏன் மனிதனால இத உணரக்கூட முடியாது. மேல சொன்ன அந்த ஐசோடோப்புகள் மனிதனுக்கு புற்றுநோய், லுக்கேமியா மற்றும் தைராய்டு போன்ற மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அதுவும் பல தலைமுறையினருக்கு. இந்த வெடி விபத்தை பார்த்ததும் பக்கத்துல இருந்த தீயணைப்பு வீரர்கள் அவசர அவசரமா தங்களோட பணிக்காக அந்த இடத்துக்கு விரைகிறாங்க. எந்தவித ப்ரொடெக்ஷனுமே இல்லாம. இந்த உலகத்திலேயே மிகவும் மோசமான கதிரியக்கம் இருக்கும் இடத்திற்கு போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க சென்ற தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு சில நிமிடங்கள்லயே அவங்க தோல் எரியிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்களுக்கு வாந்தி, மயக்கம் என வர ஆரம்பிக்குது. ஏதோ கெமிக்கல் பிளாஸ்ட் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த தீயணைப்பு வீரர்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம திணறி கொண்டிருந்தாங்க. அதே சமயத்துல ஒரு தீயணைப்பு வீரர் வெடிவிபத்து நடந்த 2-3 நிமிடங்கள்ல அந்த வெடிவிபத்து நடந்த கூரையோட மேல் பகுதிக்கு சென்று அந்த தீயை கட்டுப்படுத்த சென்றிருக்காரு. சிதறி கிடந்த கிராஃபைட் மேல நடந்துட்டு இருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாம ஒரு நிமிடம் அந்த இடத்துல நின்னாவே மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது தெரியாம. இன்னும் குறிப்பிட்டு சொல்றேனே, ஒரு மனிதனுடைய உடம்பு கிட்டத்தட்ட 200 ரோன்சின் அப்படிங்கிற அளவுக்கு மேல எக்ஸ் ரேஸ் மற்றும் காமா ரேகளை எதிர்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஆனா அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மணிக்கு 500 முதல் 30,000 ரோன்சின் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதிரியக்கத்தை உடம்புல தாங்கி கொண்டிருந்தாரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. உயிருடன் இருக்கும்போதே உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல அனுபவிக்கவே முடியாத ரணத்தை அனுபவிப்பாங்க. வெறும் ஒரு நிமிடம் அங்க நின்னாலே உயிர் போயிடும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா அங்க இருந்த தீயணைப்பு வீரர்களுக்கு மருத்துவம் பார்த்த டாக்டருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 36 மணி நேரத்திற்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம விஷ காற்ற சுவாசிச்சுட்டு இருந்த பிரிப்பேர்ட் மக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம்.